பாரதத்தை சொல்லாம இருக்க முடியுமா? கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை என்று கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் கண்ணன் வெள்ளுகுடத்தில் போறான். பசி பசிங்கிறான், பசி பசின்னு துடிச்சுட்டான். கேட்கிறான், ஏண்டா பாவிகளா, மண்ணை கொடுத்தேனே, பொன்னை கொடுத்தேனே, மணியை கொடுத்தேனே, ஏனண்டா கவச குண்டலமாகிய என்னை கொடுத்தேனே, எனக்கேண்டா ஆண்டவா பசி? பக்கத்துல இருக்க முனிவன் சொன்னான், பொருள்டா, மண்ணை கொடுத்த, பொண்ணை கொடுத்த, பொருளை கொடுத்த, ஒன்னையே கொடுத்தடா, சோத்தை கொடுக்கலையடா, சாப்பாடு போடலையே, உலகத்திலே ஒப்பு உயர்வற்ற தானமாகிய அன்னதானம் செய்யலையே, அதனால்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், சாப்பாடு கொடுக்கலையே. இப்ப என்ன செய்யறதுன்னா, கவலைப்படாத, உன் கட்டவரில் எடுத்து கடிச்சுக்க. கர்ணன் பார்த்த முறைப்புக்கு வேற வழியே கிடையாது. முனிவனை பார்த்து பசின்னு உயிர் போற நேரத்துல சாப்பாடு போடாட்டியும் பரவாயில்ல, தேவையில்லாம ஒரு அவனுக்கு எடுத்து சொல்றான் பாருங்க, ஆள் காட்டி வரல எடுத்து கடிச்சுக்கோன்னா, கொன்னே புடுவேன்னா கர்ணன், கடிடான்னா, கடிச்சா பசி நின்று போச்சு. என்ன முனிவரே, உலகத்தின் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லாது வாரி வணங்கிய வள்ளல் எனக்கு பசி வந்தது, பசி வந்த நேரத்தில் பத்தும் பரப்பும் என்பார்கள், ஒற்றை விரலை கடித்தேன், பசி போய்விட்டதே. எப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லடா, வேறைவா சொல்றேன் நான், நேரத்தினுடைய அருமை கருதி. பாரத யுத்தம் நடக்கும், 6 மணி ஆச்சுன்னா சண்டை போடக்கூடாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, 6 மணி ஆச்சு விளக்கு ஏத்து, கொல்ல பக்கம் கதவை சாத்து, வாச பக்கம் திறந்து போய் மகாலட்சுமி வர மங்கள வார்த்தை சொல்லி சண்டை போடாதும்பா. 6 மணி ஆச்சுன்னா யுத்தம் நின்று போயிடும். நீ பாட்டுக்கு உன் வீட்டு வாசல்ல ஈசி சேரை போட்டு குப்பரப்படுத்துப்ப. ஆனா எல்லா போர் வீரரும் சாப்பிடுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி வருவான். ஒரு வேளை மட்டும் உறுதியா செய்வ. வர்ற வீரர்லாம் எங்க சாப்பாடு எங்க சாப்பாடுன்னு கேட்பான். குப்பரப்படுத்திருந்தாலும் ஆள் காட்டி விரல காமிச்சு, அதோ அந்த விதிரர் குடிசையில், அதோ அந்த விதிரர் குடிசையில் அந்த இடத்தை காட்டியதற்காக உனக்கு இந்த அற்புதம்னு கேட்பான். ஆகா, நான் நினைச்சு பாக்குறேன், ஆள் காட்டி விரலுக்கே இப்படி என்று சொன்னால், ஆயுள் முழுக்க அன்னதானம் போடக்கூடிய சபரிமலையினுடைய ஐயப்ப சேவா சங்கத்திற்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்து பார்த்துட்டு இப்பொழுதே நான் பயணத்தில் புறப்பட்டு அந்த அன்னதானம் சாப்பிட வேண்டும் என்று தொடங்குகிறது.